அவனை அடிக்க மாட்டேன் யாத்தா என்ன தாடி தான் போடா நண்ட பேரு என்ன? என் பேரு நான்மணி. நான்மணி 5 மணி ஆகுது 4 மணி 5 மணிக்கு மேல ஆகுதா? காட்டு குட்டி உள்ள நான் சொல்லுங்க காட்டு குட்டி. ஏய் ஏந்திரா நான் கேட்க வேண்டிய கேள்விக்கு மட்டும் உனக்கு கிரத்தாலை தான் அடித்தேன். ஞானமணி என்று அடித்து உண்மைதான். இந்த நிலைமை உனக்கு எப்படி வந்தது? ஐயா ஐயா அந்த ஒரு நேரத்தில் அந்த முடிவெடுத்தில் கொடுத்தார் எனக்கு சாபம். அந்த சாபத்திற்காக விமர்சனம் கேட்டேன் ஐயா. அதற்கு அந்த முடிவு என்ன மேற்கொள்கிறா? அந்த சாபமாக விலக வேண்டும் என்றால் ஒருவர் தாய்க்கு தலைவராக இருக்க வேண்டும். அவருடைய அரக்க குலத்தில் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஆனால் அவளுக்கு திருமணம் நடந்திருக்க கூடாது. அவளை அந்த காட்டில் அவளை வரக்கூடிய பக்தராக இருக்க வேண்டும். அப்பற்பட்ட என்றாய்கள் ஒரு நாள் அந்த காட்டில் அம்மனுக்கு பகையாக மாற வேண்டும். அந்த அம்மனோட சமர்ப்பிக்க வேண்டும். அந்த அம்மனுடைய சூழலுக்கு வருதி அவருடைய மார்க்கம் தரித்து உறுதியானது என் மீது பட்டால் அந்த சாப நீங்கும் என்று கூறினார்கள் ஐயா. ஆனால் அது மட்டும் கிடையாது. அப்போது அந்த முனிவர் கூறினார், மலர்விழி இங்கு நடந்த உண்மையை உன்னுடைய உற்றார் உன்னுடைய உறவினர் ஏன் உன்னை தொட்டு தாய் கட்டவுடைய கணவருக்கு எடுத்து கூறினோ எனக்கு பிடிக்காத குற்றம் எழுதி என் கணவருக்கு நான் யார் என்று கேட்டு இந்த நிலைமை உனக்கு வர காரணம் என்ன என்று கேட்டு அதனால் தான் சொல்லாமல் நீ அல்லவா ஒரு உத்தமி, நீ அல்லவா ஒரு பத்தினி, இந்த உலகம் போற்றும் பெண்மணி நீ அல்லவா. உன்னை திருமணம் செய்து கொண்டது நான் பெருமிதம் கொள்கின்றேனே கண்ணு. எனக்கு இந்த நிலைமை வந்துவிடுமா என்று மறுத்தாயா? ஐயோ வளர்வனே தாண்டையிடமும் என் கணவனிடமும் யாரிடமும் செல்லாமல் மறைத்து வைத்திருந்தேன். உன்னிடம் சொல்லிவிட்டது ஐயா. அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் யாரே இருக்காங்க? அந்த முனிவர் கூறியது தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், திருமணமாகாதவனாக இருக்க வேண்டும், அவன் காட்டேரியின் பக்தனாகவே இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர் அந்த தெய்வத்தையே எதிர்த்து சமன் செய்து அவன் மீது பாயக்கூடிய சூழாயுதம் பாய்ந்தால் அவனுக்கு உறுதியாகப்பட்டது. உங்கள் மீது அடித்தால் உங்களுக்கு இந்த சாபம் நிவர்த்தி ஆகிவிடும். நல்ல பாடு பாட்டு பாடு நல்ல பாட்டு. ஒரு உயிருக்காக 2 உயிரும் அழிந்துவிடும். அதாவது தானவர் இடத்தில் பிறந்தவர்கள் இதுவரையும் நன்மையை செய்வதே உண்மை ஐயா. பிறப்பார்கள், நமது தாயாதிகள் இறந்து விட்டார்கள் என்று தேவர்களை எதிர்ப்பார்கள். மரங்களை பெறுவது அழிவது. ஆனால் நான் இப்படி ஒரு நல்லவனாக இருந்து அவள் கூறுவதை போல் நான் தான் தாய்க்கு தலைமகன், அரக்கனுடைய பிறந்தவர்கள் தானவர் குலத்தில் பிறந்தவர், தாய்க்கு தலைமகன், திருமணமாகாது அந்த காட்டேரி என்று சொல்லுகிற அந்த தெய்வத்தை ஆனால் அவன் அந்த அன்னையை எப்படி எதிர்ப்பது என்று தான் எனக்கு வேதனை. அப்படி என்றால் இவர்களுக்காக உயிரை விடப் போகிறீர்களா? ஒரு உயிருக்காக 2 உயிரும் இப்படி தவிர்த்து ஏண்டா இந்த உலகத்தில் பெற்றை எடுத்து வாழ்வார்கள் போல் நீ அண்ணாயிர டேய் நான் இல்லடா நான் செத்தவன் ஆயிரடா டேய் எப்பா அப்பேற்பட்டவன் இந்த தானவர்கள் பிறந்தவன் தகுதியில்லவனாகவே அவருடைய சாபத்தை நிவர்த்தனம் செய்ய வேண்டும். சரி, அம்மனை எதிர்க்க வேண்டும். எனக்கு இப்ப தந்தை என்பது கிடையாது. உன்னை ஒரே ஒரு
எப்பொழுது உன்னுடைய சாபம் நிவர்த்தி அடைகின்றதோ அப்பொழுது எப்பொழுது இப்பொழுது என்னோடு வாருங்கள். அன்னை காட்டேரி அழைக்க வேண்டும், வரங்களை பெருக்க வேண்டும். அவளை எதிர்த்து சமஸ்தையில் நான் இவர்கள் மீது என்னுடைய குருந்தேகப்பட்டால் என்னுடைய சாபங்கள் இவற்றை போகலாம். அன்னையா அம்மன் வரப்போது. ஐயா ஐயா, பூசாரி இல்லாத சாமியை வர்ணிக்க முடியாது. Baba!